Hello guys, welcome to my channel. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா CSS ல உள்ள பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படிங்கற ப்ராப்பர்ட்டியை பத்தி தான் லைவா கோட் பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ண போறோம். எப்படி வந்து CSS பொசிஷன் அப்படின்ற பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படின்றது கொடுத்து அதுக்கான வேல்யூ வந்து எப்படி வருது அப்படின்றத லைவா பார்க்கலாம் வாங்க. சோ இப்போ as usual ஒரு எம்டி பேஜ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இதுல வந்து ஒரு HTML ஸ்ட்ரக்சரை போட்டுட்டு இந்த ஸ்ட்ரக்சருக்கான ஒரு டைட்டில் மட்டும் கொடுத்துக்கிறேன். நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா CSS ல உள்ள பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படின்ற அந்த விஷயத்தை நான் இங்கே டைட்டிலாக கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த டைட்டில் வந்து இங்கே கிடச்சிரும். சேம் ஆஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பேராகிராஃப் எலிமெண்ட் அதில் வந்து சேம் டெக்ஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்ற டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்த விஷயம் இதே பேராகிராஃப் டேகை நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டைல் அப்படின்ற CSSக்கான எலமெண்ட்டை கொடுத்து பேராகிராஃப் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு இமேஜ் கொடுக்கணும், அதை நோ ரிப்பீட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதோட சைஸை கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு தான் அந்த இமேஜோட பொசிஷனை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த பேராகிராஃப் டேகில் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்றத கொடுத்து URL logo.png அப்படின்றத மென்ஷன் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் ரிப்பீட் வந்து நோ ரிப்பீட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அடுத்து பேக்ரவுண்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30px அப்படின்றத கொடுத்துக்கிறேன். எனக்கு அந்த இமேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அதோட பொசிஷன் வந்து டாப்பில் லெஃப்ட் சைடு வந்து இருக்கும். இப்போது நான் பேக்ரவுண்டு பொசிஷன் அப்படின்றத கொடுத்து எனக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கணும் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். எனக்கு இங்கே கீழே வந்துடும். இதுவே பாட்டம் ரைட் அப்படின்றது கொடுக்கலாமா, எனக்கு ரைட் சைடில் வந்துடும். டாப் ரைட் அப்படின்னு கொடுத்தோன்னா டாப்பில் ரைட் சைடு வந்துடும். சென்டர் அப்படின்றத கொடுத்து பார்ப்போமா. ஸோ சென்டர் அப்படின்றது கொடுத்தா சென்டருக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பொசிஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. தேங்க்யூ.